ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கா? ட்ரம்புக்கு கிடைத்த அதே வரவேற்பு தான் புட்டினுக்கும் கிடைச்சிருக்கா, இல்லை வித்தியாசமாக கூடுதலாக சில சலுகைகள் கொடுத்துருக்காங்களா சீனா? டீட்டெயில்டாக பேசுவோமா? இன்னொரு புறம் ஈரானுக்கு புதியதொரு அதிபரா? அப்போ பெஜஸ்கியானுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன? மோடி 5 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரே, அதனுடைய தற்போதைய நிலை என்ன? நார்வேல மோடியை பார்த்து கேள்வி கேட்ட ரிப்போர்ட்டருக்கு இப்போ என்னாச்சு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள், அதற்கான விடைகள் தான் இந்த வீடியோ. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. பயம் இல்லாம ஒரு விஷயத்தை அணுகிறது அப்படின்னு இருக்கு. அந்த வகையில புட்டினுடைய நடையில இருந்து அவருடைய உடை வரைக்குமே ரொம்ப பிளசண்டா இருக்கும். எப்பவுமே அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அதே மாதிரியான காட்சிகள் தான் ஜி ஜின்பிங் அவர்களை சந்திக்கும் போது நடந்தது. இவங்க 2 பேருக்கு சீனாவில் கொடுக்கப்பட்ட வரவேற்பு, வாங்க போலாம் அப்படின்னு ஜி ஜின்பிங் அவர்கள் கையசைத்ததும் புட்டின் அவர்கள் நடந்து வரக்கூடிய காட்சிகள். 2 ஜாம்பவான்கள், உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய கம்யூனிச நாடுகளுடைய தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து சூப்பராக இதே ட்ரம்ப் வந்திருந்தார். அப்போ சீனா இந்த மரியாதையை ட்ரம்புக்கு கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. பட் புட்டினுக்கு மட்டும் மிக உயர்ந்த விருதாக கருதப்படக்கூடிய சீன விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்தே புரியும் அமெரிக்கா ஒதுக்கப்பட்டிருக்கிறது சீனாவில். ரஷ்யாவுக்கான மரியாதை அப்படிங்கிறது சீன அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நாளாக தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி யாரால அப்படின்னு கேட்காதீங்க. அவருடைய பேர் தான் இஸ்ரேலுடைய நிதியமைச்சர் ஸ்மோட்ரிச் அப்படிங்கிற நபர். பார்க்கும்போதே ஒரு வில்லனுக்குரிய ஃபீல் இருக்கும் அவரை பார்க்கும்போது. அப்படிப்பட்டவர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்கார். தனக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டால் முழு உலகின் மீதும் போர் தொடுத்து அனைத்தையுமே அழித்து விடுவோம் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட். தன்னையும் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தையும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கார். தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஒத்து கவனிங்க. தன்னையும் நெதன்யாகுவினுடைய அரசாங்கத்தையும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ தென்னாப்பிரிக்காவில் ஒரு கேஸ் இருக்குங்க. அந்த கேஸ் என்ன அப்படின்னா, டைரக்டாக நெதன்யாகு ஒரு போர்க்குற்றவாளி, ஹமாஸுக்கு எதிராக மட்டுமல்ல காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு இனப்படுகொலை நடத்தினவர் அப்படின்னு சொல்லி கேஸ் இருக்குது. அதில் இவருடைய பெயரையும் இணைச்சிருக்காங்க தென்னாப்பிரிக்கா. ஸோ 2 பேரையுமே கூண்டில் ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இப்படிப்பட்ட நிலையில தான் இவர்கிட்ட இருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, போர் அப்படிங்கிற பிரகடனத்தை பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் யாருன்னு தெரியும். சும்மா எங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுடலாம், எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாம், எங்கள் மேலே இனப்படுகொலையாளர் அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்துடலான்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேசியிருக்காரு. எந்த பேப்பர் எடுத்தாலும் ஒரு பீரியடில் தமிழ்நாட்டில் கலைஞர் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் ஃப்ரண்ட் பேஜில் அலங்கரிப்பாங்க. எப்படி அவங்களுடைய ஸ்பீச் இருக்கும். பட் இப்போ ட்ரம்பினுடைய ஸ்பீச் தான் ரொம்ப பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, பெட்ரோல் டீசலில் இருந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான். அவர் ஈரான் மீது நடத்தக்கூடிய போர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஊர் பத்திரிகைகளில் கூட ட்ரம்பினுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பேஜில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மறுபடியும் ஒரு போரை தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பரவச்சில் அது ரிலேட்டடாக ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் அந்த போரை மிக விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிறது. ரொம்ப தீவிரமாக இந்த போரை நிப்பாட்டணும்னு நினைக்கிறது ஈரான் தான். மறுபடியும் எங்கள் மேலே போர் வந்துடக்கூடாதுன்னு அவங்க பயப்படுறாங்க. அந்த ஒப்பந்தம் எட்டப்படும் போது நிச்சயமாக எண்ணெய் விலைங்கிறது அப்படியே அதில் பாதாளத்துக்கு போயிடும். அந்த ஒப்பந்தம் எப்போ எட்டப்பட போகுது அப்படிங்கிற அந்த டேட் அண்ட் டைம் தான் எனக்கு தெரில. பட் இது பாசிபிள் தான் அப்படி இல்லாட்டி அப்படின்னு ஒரு மார்க் ஒன்று வைக்கிறார். 2 இல்லாட்டி 3 நாட்கள் இல்லாட்டி அடுத்த வாரம் ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு.
அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஈரான் வந்து காலம் கடந்து போயிட்டு இருக்கு, உஷாரா இருந்துக்கோங்கோ அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். டெஹ்ரானுடைய தலைவர்கள் வேகமாக செயல்பட தொடங்கவில்லை அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் கண்டிப்பாக ஈரான் மேலே போர் தொடுப்பேன், அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லி முடிகிறார். ஸோ ட்ரம்பினுடைய அந்த சமீபத்திய அறிக்கைகள்லாம் தொடர்ச்சியாக வெளிவந்ததில் அதற்கு பிறகு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி தான் எஸ்டர்டே நைட்டில் நடந்தது. இவர் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இந்தியாவினுடைய பிரதமர். ஆனால் அவர் இப்போ இந்தியாவிலே இல்லை. எங்கே போயிருக்காரு அப்படின்னு கேட்டால் நார்வே அப்படிங்கிற நாட்டுக்கு போனார். இப்போ இட்டாலிக்கு போயிட்டார். பட் நார்வேக்கு போனப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நார்வேயில் நடந்த ஒரு கூட்டு ஊடக சந்திப்பு, அதாவது என்ன ப்ரெஸ் மீட் ஏரியா, அதில் ப்ரெஸ்ஸு வந்து கேள்வி கேட்பாங்க. ரைட்டா? நம்ம ஆளுக்கு தான் கேள்வி கேட்டாலே பிடிக்காதே, அவரும் வந்து அவர் சொல்கிறது மட்டும்தான் இங்கே ஆன்சர். நம்ம திருப்பி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்க மாட்டார். பட் நார்வேயில் அப்படி முடியுமா? ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்குறாங்க. இவங்களுடைய பேர் வந்து ஹெல்லே லிங் அப்படிங்கிறது தான். உடனே இவங்க கேள்வி கேட்ட உடனே இவங்க சீன உளவாளி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக பரப்பி விட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நார்வேல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொலைக்காட்சியினுடைய பத்திரிகையாளர் பெண் தான் அவங்க வந்து நரேந்திர மோடிகிட்ட கேள்வி கேட்க முற்படுறாங்க. அதுக்கு நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு, பதில் சொல்லாமலே போயிட்டார். உடனே நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இருக்குல்ல, உடனே வரிஞ்சு கட்டிட்டு யார் நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்குறது, நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளரை போட்டு வசைபாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட இருக்குது. அதற்கு பிறகு இந்த பத்திரிகையாளர் வந்து ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பவர்ஃபுல்லான வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வரலாம், ஆனால் நார்வே அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சக பத்திரிகையாளராக நான் வந்து இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன், என் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கிராஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இந்த லேடி வந்து உலகத்துக்கு தெரியாத நபர். பட் மோடியை எதிர்த்ததன் காரணமாகவே இந்த லேடி இப்போ அறியப்பட்ட ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். இந்த காட்சி பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ச்சியாக வந்து அவங்க கேள்வி கேட்கும் போது அவர் அப்படியே கடந்து போயிடுவார். அதான் நடந்தது. இதுக்கு அடுத்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையிலேருந்து கொடுக்கப்பட்ட பேட்டி இருக்குல்ல, ஐயோ எவ்வளோ கோவப்பட்டு பேசியிருக்காருன்னு பாருங்க. Why should we trust you? Can you promise that you will try to stop the human rights violations that goes on in your country? And also, will the Prime Minister start taking critical questions from the Indian press at some point in the future? And also, if possible, I would like you to answer straight away. We have a question there. But I might also have follow-up questions, so it would be better if you answer right away and then I can... Let me answer. I will answer. Your first question was what? Trust on India. So, India is a civilizational country which has something unique which it offered to the world and it continues to offer to the world. We didn't say that we don't help the world. We came out offering helping hand to the world. That brings trust. That brings trust. 5000 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு கண்ட்ரி அப்படின்னு இவர் தன்னுடைய அந்த பாணியிலேயே பதில் சொல்லியிருக்கார். எது எப்படியோ மோடி அவர்களும் கோபப்பட்டு வெளியில் போயிருக்காரு. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பத்திரிகையாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய வெளியுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகளும் எதிர்கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கள் மேலே கோபப்பட்டிருக்காங்க. இங்கே இந்தியாவினுடைய பாரம்பரியம் அது அல்ல. கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இயற்கையாகவே இங்கே செட் செய்யப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொன்னால் நம்ம என்ன குறைஞ்சா போயிட போகிறோம்? அது நியாயமற்ற ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இந்திய அரசு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அந்த நார்வேயில் நடந்த நிகழ்வுக்காக நாங்கள் வருத்தப்பட போவதில்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டும், மோடி அவர்கள் எப்போதும் போல் அவருடைய வேலையை அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், அதுவும் இந்திய மக்களுக்காக சேவை பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, அது உங்கள் இஷ்டம். வாத்தலைவா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனியை சந்திக்க போகிறார். எப்போவுமே மெலோனி அவர் சந்திக்க போகிறாரு அப்படின்னாலே இந்திய ஊடகங்கள் அவங்க 2 பேரை பற்றிய புகைப்படங்களை ரொம்ப அழகாக வந்து எப்படி சொல்கிறது, க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு புகைப்படங்களை சூப்பராக எடுத்து கொடுப்பாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? இதே மாதிரி தான் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க 2 பேரை ட்ரோல் பண்ணுற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப நாகரிகமாகவே இருக்கும். எது எப்படியோ ரோமில் இட்டாலியினுடைய பிரதமர் மெலோனி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த அந்த இரவு விருந்து நிகழ்ச்சியில் மோடி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட். இது தொடர்பான காட்சிகளும் ரிலீஸ் ஆயிருக்கு.
ரோம் நகரத்தில் ஏகப்பட்ட ரகசியங்கள் அந்த ரோம் நகரத்துக்கு கீழேயே இருக்குது. அது தொடர்பான வீடியோக்களில் நான் பலமுறை பேசியிருக்கேன். உலகத்தினுடைய அதிகமான அளவில் தங்கம், திருடப்பட்ட தங்கம் ரோம் நகரத்தினுடைய கட்டடத்துக்கு அடியில் தான் இருக்குது. சீனாவுக்கு போன புட்டின் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காரு. இன்னும் கான்ஃபரன்ஸில் முழுமையாக பேச ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளேயே அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நமது வர்த்தக பரிவர்த்தனை $200 பில்லியன் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இங்கேயே ஆஃப் மனுஷன். எனக்கு என்ன புரிதல்னா, இப்போ அவருடைய நாட்டினுடைய மதிப்பில் இருக்கக்கூடிய ரூபாயை பற்றி பேசுகிறதோ இல்லை சீனாவினுடைய யுவானை பற்றி அவர் சொல்லியிருந்தா பரவாயில்ல. இன்னமும் டாலரை பற்றி மட்டுமே அவங்க பேசுகிறாங்கன்னா, ரஷ்ய தலைவருக்கும் சீன தலைவருக்கும் இன்னமும் டாலர் தான் உயர்ந்ததுங்கிறது அவங்களுடைய மனசுலேருந்து வெளிப்படுது. அதுதான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லையும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வேளாண்மை, போக்குவரத்து, உயர் தொழில்நுட்பம் இதில் கூட்டு முயற்சிக்கான முன்னெடுப்பாக சீனா ப்ளஸ் ரஷ்யா செயல்படுங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். நான் நிறையா அக்ரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை நான் சொல்கிறேன். இந்த போரினுடைய தொடக்கத்தில் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்காங்க. இஸ்ரேலுக்கு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் கமினி அவர்களை, உச்சத்தலைவர் கமினியை நீக்கிட்டு இவரை பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். அதாவது மஹ்மூத் அஹ்மதி அப்படிங்கிற நபரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. ஒன்று உச்சத்தலைவராக அவர் இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஈரானுடைய அதிபராக கொண்டு வந்து உட்கார வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் அந்த திட்டம். பட் அந்த திட்டம் ஏன் கைகூடலை அப்படின்னு நமக்கு தெரில. இவரை பற்றின விஷயங்களை அப்படியே எடுத்து பார்க்கும்போது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்லாம் நமக்கு கிடச்சிது. அதில் ஐரோப்பிய நாடுகளோடு ரொம்ப நெருங்கிய உறவில் இருந்தவர் தான் இந்த அஹ்மதி நெசாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இஸ்ரேலுக்கான உளவு வேலை பார்த்தவர் அப்படின்னு இவரோட கோர்ட்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. 2018 விசாரணைக்கு இவர் உட்படுத்தப்பட்டார் அப்படின்னு. இப்போது 2018 கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இஸ்ரேலிய உளவு நிறுவனங்களுடனான அவருடைய தொடர்புகள் அப்படிங்கிறது பகிரங்கமாகவே கேள்வியும் கேட்டிருக்காங்க பத்திரிகையாளர்கள். இந்த குற்றச்சாட்டை அரசு ஊடகங்களே முன் வச்சுது. ஸோ தொடர்ச்சியாக ஈரான் சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் வந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோடு ஒரு கூட்டு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கார். அவர் இன்னமும் ஈரானில் தான் இருக்காருங்கிறது கூடுதல் தகவல். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அப்படிங்கிறது மட்டுமல்ல, ஈரானியர்கள் ஒருவேளை அணு ஆயுதத்தை பெற்றுவிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத ஜேடி வேன்ஸ் சொல்கிறார். அதோட நிப்பாட்டில் அவர் வளைகுடா பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தனித்தனியாக தங்களுக்குன்னு அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அவங்க உற்பத்தி பண்ணால் என்னப்போ? நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, இதே மாதிரி 9 நாடுகளுக்கு மேலே அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. அப்போது அவங்களும் அணு ஆயுதங்கள் வச்சுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நீங்கள் அழிச்சிட வேண்டியதானே? அதை ஜேடி வேன்ஸ் செய்வாரா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டார். மறுபடியும் நண்பேண்டா அப்படிங்கிற அளவுக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒன்றாக கூட்டு சேர்ந்திருக்கு. அது எப்படின்னா, வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்களாம். இபிபியினுடைய முதன்மை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்பாக ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் யூரோப்பியன் யூனியன் சைடில் இருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா சைடில் இருந்தும். நேட்டோ மாதிரியான ஒரு டீம் வந்து உடஞ்சி போச்சுல்ல, அதை மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கு ஜேடி வேன்ஸ் மட்டும் இல்லை, மார்க் ரூபியோவும் அடுத்த சில மாதங்களில் நேட்டோவை புதுசாக ஃபார்ம் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்க போகிறாங்களாம். இது ஒரு புதியதொரு கட்டமைப்புக்கான வழிகோலாக இருக்கும். அடுத்ததாக ட்ரம்ப் என்ன செய்ய போகிறான்னு தெரில. கிரீன்லாண்டா கியூபாவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் ஈரானுடைய நிலைமை அடுத்த வாரத்தில் நமக்கு முழுமையாக தெரிந்துவிடும். போரற்ற சூழல் நிலவுமா அப்படிங்கிறது டீட்டெயில்டாக அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பேசுவேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.